ஹலோ, வெல்கம் பேக் டு லைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பாலக்கீரை கடையல் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. நம்ம பாசிப்பருப்பெல்லாம் இல்லாமல் இது செய்கிறோம். இது உங்களுக்கு ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பஞ்ச் பாலக்கீரை வாங்கியிருக்கேன். கடுகு, அரை உளுந்து, ஒரு வரைமிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக இருக்க தண்டெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். கீரையை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி இந்த வெசல்லே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணி சிம்மிலே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் ஷ்ரிங்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும். கீரைக்கு கலரும் மாறக்கூடாது. பட் சிம்மிலே அந்த ஹீட்டுக்கு இந்த மாதிரி வெந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். உங்களுக்கு வேணும்னா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இல்லைனா மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா இந்த கீரையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த சட்டியில் இருக்க தண்ணி மாத்திரம் ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். நம்ம ஏற்கனவே இதை 100 ml வாட்டரில் பாயில் பண்ணியிருக்கனால அந்த ரா ஸ்மெல்லாம் போயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ், புரோக்கன் ஒரு தால், கடுகு, அரை உளுந்து, ஒரு வரமிளகாய், இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணலாம். அது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வீட்டில் இல்லாதனால பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி வேக விடணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறுற மாதிரி. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை குக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நல்லா ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். லைக் க்ரீன் சட்னி மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.